அது விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். பிள்ளைகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். பிள்ளைகளுக்காக சுத்திகரிப்பு ஜெபம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நைட் ப்ரேயரில் யோபு தன் பிள்ளைகளுக்காக சுத்திகரிப்பு ஜெபத்தை செய்து வருவான் என்று சொன்னது போல நம்ம நல்ல ஜெபம் பண்ணோம். அவனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் உங்களோடு கூட வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் பைபிளை கொஞ்சம் எடுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை பல காரணங்களை முன்னிட்டு கையாள்வோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஐ நோ அபவுட் மை ஃப்ரெண்ட் ஏப்ரகாம். என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமை பற்றி எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன தெரியும்? நான் ஆபிரகாமுக்கு சொன்னதை முதலாவது அவன் மனதில் வைக்க மாட்டான். ஒரு தகப்பனுடைய காரியம் என்னன்னா, கர்த்தர் சொன்னதை அந்த தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரெண்டாவது, தனக்கு பின்வரும் வீட்டார், தன் காலத்துக்கு பின்வரும் பிள்ளைகளுக்கும், அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும் என்று முடிஞ்சா பாருங்க. அப்படி சொல்ல மாட்டான், கட்டளையிடுவான், கமாண்ட். ஆமேன். பார்த்தீங்களா? இதுதான் ஆபிரகாமினுடைய சீக்ரெட். ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு சொன்ன, ஆண்டவர் அவருக்கு செய்த அல்லது அவர் அனுபவித்த காரியங்களெல்லாம் முதல்ல தான் மனதில் வைக்க மாட்டார். அதை தான் பிள்ளைகளிடத்தில் ஷேர் பண்ணுவார். அப்போது இன்னைக்கு அவருடைய ஊழியனாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறிப்பாய் தகப்பன்மார்கள், தாய் கூட எடுத்துக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு செய்த கடந்த கால அனுபவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் 2 வயசு 3 வயசாக இருக்கும்போது அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போது உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த பாடுகள், அந்த பாடுகளிலே நீங்கள் கற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட நன்மைகள், அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா என்பதை இன்னைக்கு நான் அன்போடு உங்களோடு பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். உங்கள் பிள்ளைகளோடு கூட அது பேசணும். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், நிறைவேற்றும்படியாய். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற ஒரு தகப்பன் ஏப்ரகாம். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நிவர்த்தி செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர் ஆபிரகாம். அப்போது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்களுடைய விசுவாச பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடுகள், துன்பங்கள்லாம் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஒன்று, தனக்கு பின்னால் வரும் தன் வீட்டார் அப்படின்னா, சிலர் நல்லா சாப்பிடணும், வேலைக்கு போகணும், உடுத்தணும், வாழ்க்கையை செட்டில் பண்ணணும், இதில் தான் முனைப்பு. ஆனால் எனக்கு பின்னால் ஒரு சந்ததி உருவாகும், என் மகளுக்கு ஒரு சந்ததி உருவாகும், என் மகனுக்கு ஒரு சந்ததி உருவாகும், அந்த சந்ததியாரும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும்,
கட்டளைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் பெற்ற மனுஷன்தான் இந்த ஆபிரகாம். அப்போ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்னு கேட்டா, உபாகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க. தயவு செய்து உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி, உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. 7ஆம் வசனம். பிரைஸ் காட். 7ஆம் வசனம். நீ அவைகளை, அந்த வசனத்தை பாருங்க, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். நான் சொல்லுகிற கட்டளைகளை உன்னோட விட்டுறக்கூடாதுப்பா. உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்? சொல்லணும், இல்லை போதிக்கணும். டீச்சுங்கிற வேர்டு அங்கே பயன்படுத்தப்படுறது. போதிக்கிறது. நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழும்பும் போதும் அவைகளை குறித்தே நீ பேசு. பாருங்க, உன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லை. அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், இப்போ தான் படித்தோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அந்த வசனத்தில் என்ன படித்தோம்? 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதிக்கணும். உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வீட்டிலே நீ நடக்கும்போது, உன் வீட்டில் படுக்கும்போது, உன் வீட்டில் எழும்பும்போது அவைகளை குறித்து நீ பேசணும். அவைகளை குறித்து நீ பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8-9 வசனங்களையும் கூட பார்க்கலாம். 8-9. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. 9ஆம் வசனம். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய நியாய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்வதிலும், படுக்கும்போதும், உட்காரும்போதும், எழும்போதும், நடக்கும்போதும் அவைகளை பற்றியே, வேர்ட் ஆஃப் காடை பற்றி பேசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு. நம்ம செய்கிறோமா? நீங்கள் உங்கள் பிள்ளைகள், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை அப்படி நினைக்காதீங்க. அதுக்கு முன்பாக தண்ணி ஜபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கணும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் எனக்கு கிடையாதுன்னு யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, போதனை ரொம்ப முக்கியம் தெரியுமா? பாட்டு ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். அதே போல் போதனை, டீச்சிங் இருக்குல்ல, டீச்சிங் ரொம்ப 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 முக்கியம். பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பைபிள் ஸ்டடிக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனுப்புறது போல் பிள்ளைகளை பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும்னு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பைபிளை படித்து, அதுக்காக இந்த நாட்களில் பிள்ளைகள் அந்த அளவுக்கு இணக்கம் தெரிவிக்கலைன்னா கூட நீங்கள் தேவ சமூகத்தில் போராடுங்க, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக நிச்சயமாய் மகிமைப்படும். பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீஷரில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீர் எங்களுக்கு போதிக்கணும். இயேசு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஜெபிக்கிறத அவனுடைய சீடர்கள் பார்க்குறாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் கூட தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவரே, நீங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, போதிங்க ஆண்டவரே,
டீச் பண்ணுங்க ஆண்டவரே. ஹவு டு ப்ரே, கஷ்டத்தில் எப்படி ஜெபிக்கணும், பிசாசை எதிர்த்து எப்படி ஜெபிக்கணும், தேவைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், கண்ணீரோடு எப்படி ஜெபிக்கணும், அழுது எப்படி ஜெபிக்கணும், பிறருக்காக எப்படி ஜெபிக்கணும், திறப்பில் நின்று எப்படி ஜெபிக்கணும், எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படின்னு இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த போதனை என்பது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு போதிக்கணும். நமக்கு போதனையில் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தானே நம்ம மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். சரி, இப்போ கடைசி காலம், இது ஒரு ஆவியானவருடைய காலம். அப்போ நீங்கள் ஆவியானவர்கிட்டே கேட்கலாம், ஆவியானவரே என் பிள்ளைகளுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரில, நீர் எனக்கு முதல்ல என்னோடு கூட பேசுங்க, எனக்கு நீங்கள் போதிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாமா? லூக்கா 12:12. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் போதிப்பார். பார்த்தீங்களா, இது பரிசுத்த ஆவியானுடைய காலம். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு, ஆவியானவரே என் பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும், என் ஒய்ஃபோடு எப்படி பேசணும், பிறரோடு நான் எப்படி பேசணும், எனக்கு சொல்லி கொடுங்க. குறிப்பாக என் பிள்ளைகளோடு பேச எனக்கு சொல்லி கொடுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். என் பிள்ளைகளுக்கு போதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என்னை கண் வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரப்பா. சங்கீதத்தில் கைகளை உயர்த்துகிறோப்பா. இந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவரே, சகோதரன் மூலமாக நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின்படி நாங்கள் போதனைகளை கேட்டு என் பிள்ளைகளோடு ஷேர் பண்ணி எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தோடும் ஆண்டவரே ஜெயத்தோடும் முடிக்கத்தக்கதாக உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு கர்த்தாவே, எங்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்பங்களை நாங்கள் ஸ்தோத்திரித்து உங்களுடைய செட்டையின் மறைவில் கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஆன்லைனில் ஆண்டவரே செய்திகளை கேட்டவர்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவரை இன்னைக்கு டிவி மூலமாய் கேட்டவர்களை கொண்டு வருகிறோம். எல்லார் மேலேயும் பிள்ளைகள் மேலேயும் பாதுகாப்பு இருக்கட்டும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒருவருக்காக நீங்கள் எங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், சரியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடிடுவோம். தேங்க்யூ. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், படாதே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்து